ஒவ்வொரு நாளும் நாம் வேகமான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதில் மன அழுத்தம், பதட்டம், சோர்வு இவையெல்லாம் சாதாரணமாகிவிட்டன. ஆனால் ஒரு சிறிய தீர்வு இருக்கிறது. அது பொழுதுபோக்கு. படம் வரைவது, தோட்டப்பணிகள் செய்வது, இசை கேட்பது, எதுவாக இருந்தாலும் மனம் விரும்பும் செயல்கள் மன அழுத்தத்தை குறைக்கின்றன. இவை நம்மை ஒரு சில நிமிடங்களாவது நிஜ உலகிலிருந்து விடுவிக்கின்றன. அந்த சுகமான இடைவெளிதான் மனநலத்திற்கு தேவையான மருந்து. நம்மை மகிழ்விக்கும் பொழுதுபோக்குகள் உடலில் டோபமைன் மற்றும் என்டார்பின்கள் எனும் மகிழ்ச்சி ஹார்மோன்களை உற்பத்தி செய்கின்றன. அதனால்தான் ஒரு பாடல் பாடும்போதோ ஓவியம் வரையும்போதோ மனம் லேசாகிறது. சதுரங்கம், வாசிப்பு, இசைப்பயிற்சி போன்றவை நமது நினைவாற்றலையும் கவனக்குறிப்பையும் மேம்படுத்துகின்றன. மூளை தூண்டி மனதை கூர்மையாக்குகின்றன. நண்பர்களுடன் விளையாடுவது, குழுவாக கற்றுக்கொள்வது அல்லது ஒரே விருப்பமுள்ளவர்களுடன் சேர்ந்து செயல்படுவது இவையெல்லாம் நம்மை தனிமையிலிருந்து தள்ளி ஒரு சமூக உணர்வை உருவாக்குகின்றன. பொழுதுபோக்குகள் நமது தனித்துவத்தை வெளிப்படுத்தும். அவை நமக்குள் உள்ள திறன்களை நமக்கே காட்டுகின்றன. நான் இதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குகின்றன. முடிவில் நினைவில் கொள்ளுங்கள், பொழுதுபோக்கு என்பது நேரத்தை வீணடிப்பதல்ல, அது மனதை குணப்படுத்தும் மருந்து. நீங்கள் விரும்பும் ஒன்றை தொடங்குங்கள். உங்கள் மனம் நிச்சயமாக நன்றி சொல்லும். நீங்கள் ஏதேனும் ஒரு பொழுதுபோக்கில் ஈடுபட்டிருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தின் கருத்துகளில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.